அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். TNPSC Group 4 எக்ஸாமில் PSTM சர்டிஃபிகேட் பற்றி சில நண்பர்கள் தொடர்ந்து டவுட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த வீடியோவிலேயே இந்த PSTM சர்டிஃபிகேட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம். ஸோ இருந்தாலும் டவுட் கேட்டதுக்காக தனியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோவும் கொடுத்துட்றோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்களும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் PSTM பற்றி தெரியல அப்படின்னாலும், இல்லை நீங்களே PSTM எலிஜிபிள் அப்படிங்கிறது இருக்கீங்களா இல்லையான்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகேங்களா? PSTM அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். சரிங்களா? PSTM அப்படிங்கிறது தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான முன்னுரிமை, பர்சன் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம் அப்படிங்கிறது அதனுடைய முழு அர்த்தம். சரிங்களா? பர்சன் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம் அப்படின்னு நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்க, தமிழ் வழியில் கல்வி பயின்றோர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் போர்டு TNPSC இருக்கட்டும், இல்லை TNPSC இருக்கட்டும், ஃபாரஸ்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தேர்வு முகமைகள் மூலமாக நடத்தப்படக்கூடிய நேரடி நியமனத்திற்கு அந்த போஸ்டிங்லாம் ஃபில் பண்ணுறாங்க இல்லையா, இந்த போஸ்டிங்கில் தமிழ் வழியில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இப்போ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. குரூப் 4க்கு 10ஆம் வகுப்பு தகுதி அப்படின்றாங்க. அப்போ அந்த 10ஆம் வகுப்பு தகுதியை நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் இல்லாமல் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸும் எழுதுறாங்க, தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸும் எழுதுறாங்க அப்படின்னா தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்கணும் விதமாக 20% ரிசர்வேஷன் கொஞ்சம் கொடுக்குறாங்க. சரிங்களா? இருக்கக்கூடிய வேகன்சிஸில் 20% ரிசர்வேஷனை தமிழ் மீடியம் படித்தவங்க மட்டும்தான் போகணும் அப்படின்னு ஒதுக்கிடுறாங்க. 100 வேக்கன்ட் இருக்கா, இந்த 100 வேக்கண்ட்டில் 20 வேக்கண்ட்டை தமிழ் மீடியம் படித்தவங்க தான் எழுதணும், தமிழ் மீடியம் படித்தவங்க தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி, MBC, BC அதெல்லாம் இருக்கிறது இருக்கும். ஆனால் தமிழ் மீடியம் படித்தவங்க போகணும், இருக்கக்கூடிய வேகன்சிஸை 20% வேகன்சிஸை இவங்கள மட்டும்தான் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. இப்போ குரூப் 4க்கு எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, இது குரூப் 4ஓட நோட்டிஃபிகேஷன். இதுலேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. 2020 திருத்த சட்டத்தின் படி பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் வழியில படித்த நபர் அப்படின்னா மாநிலத்தில் நேரடி நியமனத்தின் வாயிலாக நிரப்பப்படும் பதவிகளுக்கு சிறப்பு விதிகளில் பரிந்துரைக்கப்பட்ட கல்வி தகுதி வரை தமிழ் வழியில் படித்தவர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஓகே, உதாரணத்துக்கு சொல்றாங்க, ஒரு பதவிக்கு 10ஆம் வகுப்பு அப்படிங்கிறது அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நம்ம சொல்லக்கூடிய குரூப் 4, VAO இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன எஜுகேஷன்? 10th தான் கல்வி தரம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மீடியம் தான் ரொம்ப முக்கியம். 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் படிச்சிருக்கணும். நீங்கள் 1ஆவதுலேருந்து 2ஆவது வரைக்கும் ஒரு ஸ்கூலு, 5ஆவது வரைக்கும் ஒரு ஸ்கூலு, 6, 7, 8, 9, 10 ஒரு ஸ்கூலு, இல்லை 10ஆவது மட்டும் ஒரு ஸ்கூலு அப்படின்னு நீங்கள் எந்த ஸ்கூலில் தனித்தனியாக படிச்சிருந்தாலும் நீங்கள் 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இந்தந்த ஸ்கூலில் இந்தந்த இயரு நான் படித்தேன் அப்படிங்கிறதுக்கு சர்டிஃபிகேட் இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தால் நீங்கள் அந்த PSTM எலிஜிபிள், அந்த ரிசர்வேஷன் எலிஜிபிள் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதை மென்ஷன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் டிகிரினா டிகிரி வரைக்கும், 1ஆவதுலேருந்து டிகிரி வரைக்கும், இல்லை 12th குவாலிஃபிகேஷன் நடத்துகிறாங்கன்னா 1ஆவதுலேருந்து 12th வரைக்கும் படிக்கணும். இது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ இது எதெல்லாம் சர்டிஃபிகேட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி வரை 10ஆவதுன்னா அது எல்லாத்துக்கும் படிப்பு காலம் முழுவதும் தமிழ் மொழியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இந்த மாற்றுச் சான்றிதழ், இல்லை 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அந்த மாற்றுச் சான்றிதழோ, இல்லை மதிப்பெண் பட்டியலோ, இல்லை நீங்கள் கல்வி நிறுவனங்கள் அந்த ஸ்கூல்லையோ, சரிங்களா, நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட், தமிழ் வழியில் பயின்ற சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. இந்த சர்டிஃபிகேட்டில் உங்கள் பேர், நீங்கள் எந்த வகுப்பில் இருந்து, 1ஆவதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆவது வரைக்கும் அந்த ஸ்கூலில் படிச்சிங்களா, இல்லை 5ஆவது வரைக்கும் படிச்சிங்களா, ஓகேவா? ஸோ அப்படின்னு எழுதிட்டு, சரிங்களா, எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்கூலில் படிச்சிங்க, சரிங்களா, ஸோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் பேர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் போட்டு உங்கள் அந்த ஸ்கூலுடைய முதல்வர், தலைமை ஆசிரியர் யார்கிட்ட அவங்கள மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட ஆதிதிராவிட நல அலுவலர், ஸோ இவங்க யார்கிட்ட அவங்களால வாங்க முடியுமோ அவங்களுடைய கையொப்பம், அந்த சீலு, டேட், என்னைக்கு வாங்கினீங்க அப்படிங்கிற சர்டிஃபிகேட். சரிங்களா? கீழேயே தெளிவாக கொடுத்துருக்காங்களா சர்டிஃபிகேட்டில்? தேர்வர் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை, இல்லை 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகளில் வெவ்வேறு பள்ளிகளில் பயின்றிருக்கிறார் என்றால் தான் பயின்ற ஒவ்வொரு பள்ளியிலும் தனித்தனியாக இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா?
ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வந்து வச்சுக்கோங்க. டிசியில் இல்லை, 10th மார்க் ஷீட்டில் இல்லை, 12th மார்க் ஷீட்டில் இல்லை அப்படின்னா, இப்போ நீங்கள் குரூப் 4க்கு அப்ளை பண்ணுறீங்க, விஓ போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th தான். அப்போ 1வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் உங்களுக்கு அடிஷ்னலாக அந்த 20% ரிசர்வேஷனில் போகிறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். கூடுதலான ஒரு சான்ஸை அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு வாரம் அலைஞ்சாலும் சரி, போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசர்வேஷன் வச்சு உள்ளே போகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இதுதான் வந்து பிஎஸ்டிஎம் எப்படி தான் வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி ஏற்கனவே கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். அதனால் இது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டிப்ளமோ குவாலிஃபிகேஷன்னா டிப்ளமோ வரைக்கும் வாங்கணும். சரிங்களா? டிகிரி குவாலிஃபிகேஷனா டிகிரி வரைக்கும் வாங்கணும். ஓகே, அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த ஃபார்மேட்டும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போனீங்கனாலும் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் இருக்கும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ நீங்கள் வாங்கிக்கணும். 10th வரைக்கும்னா 10th வரைக்கும் படித்த ஸ்கூலில் வாங்கிக்கோங்க. சரிங்களா? 1வது ஒன்றும் 2வது ஒன்றும் எந்தெந்தக்குள்ளே எத்தனை ஸ்கூலில் எங்கெங்கே படிச்சிங்கனாலும் அந்த ஸ்கூலில் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ இதுதான் பிஎஸ்டிஎம்க்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா 20% இடஒதுக்கீடு இருக்குது. சரிங்களா? அதனால தான் ஸோ இது எல்லாருமே வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிசர்வேஷன் வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்முடைய அதியமான்லேருந்து வீடியோ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நம்முடைய athiyamanteam.com வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த புக்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.